வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ப்ரிப்பரேஷன் என்ன கேட்டிங்கன்னா ஏலாப்பம். அதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் வெல்கம் பேக் டு ஷெஃப் தீனாஸ் கிச்சன். ஸோ இந்த ஏலாப்பம் வந்து கேரளா ஸ்டைலில் பண்ணுறது. இதே வந்து நம்ம ஊரில் பண்ணும்போது என்ன சொல்லுவாங்கன்னா இது வந்து ஏல அடை சொல்லுவாங்க. இந்த ஏல அடையில் வந்து நான் கொஞ்சம் ஒரு ஃப்ளேவர் கொடுத்துருக்கேன். அதாவது எனக்குன்னா கொஞ்சம் லெமன்லாம் போட்டு கொஞ்சம் ஒரு ஃப்ளேவர் மைல்டான ஒரு டேஸ்ட் கொடுத்துருப்பேன். கண்டிப்பாக வந்து லெமன் போட்டு நீங்கள் ட்ரை பண்ணியிருக்க மாட்டீங்க. ஏன்னா நான் சதனோரமாக ஒர்க் பண்ணும்போது இந்த ஏல அடையில் வந்து நம்ம என்ன பண்ணோம், கொஞ்சம் லைட்டாக அந்த லெமனை நல்லா திருவி போட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு மைல்டாக ஒரு டேஸ்ட் கொடுத்துருப்போம். அது மட்டும் இல்லை, இந்த லெமன் வந்து எந்த இடத்துல ப்ராப்பராக யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம வீடியோவில் தெளிவாக கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த ஏலாப்பம் ஏல அடை ரெண்டுமே ஒன்று தான். கண்டிப்பாக பண்டிகை நாட்களில் மட்டும்தான் இந்த மாதிரி ஸ்வீட்ஸ்லாம் பண்ணணும் இல்லை. நார்மல் டேயில் வீக்கெண்டு வீட்டில் எல்லோரும் சந்தோஷமாக வீட்டில் மக்களோட இருக்கும்போது அந்த டைமில் இந்த மாதிரி ஸ்வீட்ஸ்லாம் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த ப்ரிப்பரேஷன் எப்படி பண்ணுறது பார்ப்போம். அதுக்கு முன்னாடி தேவையான பொருட்கள் பார்த்தலாமா? இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள்: அரிசி மாவு 1 கப்பு, முழு தேங்காய் 1 நம்பர், வெல்லம் தேவையான அளவு, ஏலக்காய் பவுடர் 1/2 டீஸ்பூன், சுக்கு பவுடர் 1/4 டீஸ்பூன், உப்பு சிறிதளவு, நெய் 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன், எலுமிச்சை பழம் தோல் தேவையான அளவு. இதாங்க இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்மக்கிட்ட இருக்க இந்த தேங்காவை லைட்டாக வதக்க போகிறோம். அதுக்காக பேனில் கொஞ்சம் நெய் போட்டிருக்கேன். இந்த நெய் போட்ட பிறகு தேங்காவை லைட்டாக வதக்குங்க. ரொம்ப நேரம் வதக்க வேண்டாம். ட்ரை ஆகிடுச்சுன்னா இந்த தேங்காய் நல்லா இருக்காது சாப்பிட்றதுக்கு. அதனால் நெய்யில் போட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படி லைட்டாக வதக்கிட்டு அந்த நெய் ஃப்ளேவரோடு எடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதில் வெல்லம் போட்டு மிக்ஸ் பண்ண போகிறோம். பார்த்திங்கன்னா தேங்காவை இந்த மாதிரி வதக்கிடணும். இதுக்கு பிறகு தான் வெல்லம் போட போகிறோம். இல்லை நாட்டு சக்கரை போடலாம். சக்கரை போடலாமல் கேட்டிங்கன்னா என்னோடய சஜஷன் சக்கரை யூஸ் பண்ண வேண்டாம். வெறும் நாட்டு வெல்லம், அப்படி இல்லைனா ரெகுலராக யூஸ் பண்ணுற வெல்லமும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு வெல்லம் ஜஸ்ட்டு தேங்காயோட மிக்ஸ் பண்ணுங்கள். அந்த சூட்லேயே என்ன ஆகும் கேட்டிங்கன்னா உங்களுக்கு வெல்லமும் தேங்காய் டுகெதர் மிக்ஸ் ஆக ஆரம்பிச்சிடும் இந்த மாதிரி. இதுக்கு பிறகு சுக்கு பவுடர் போட்டிருக்கேன். உப்பு அந்த இனிப்புத்தன்மை எடுத்து கொடுக்க தான் சால்ட் சிறிதளவு ஆட் பண்ணியிருக்கோம். இதுக்கப்புறம் ஏலக்காய் பவுடர் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் போட்டு ஜஸ்ட் லைட்டாக மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுங்க. ஸ்டஃபிங் ரெடி. பார்த்தீங்களா, இப்போ இந்த ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் அரிசி மாவை வச்சு நம்ம வந்து மாவை மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து பேடை ரெடி பண்ண போகிறோம். கொஞ்சம் உப்பு போட்டுருங்க. அதுக்கு பிறகு வெதுன்னு தண்ணி எடுத்து இதில் ஆட் பண்ணுங்கள். கொஞ்சம் சூடான தண்ணி ஆட் பண்ணும்போது உங்களுக்கு மாவு மிக்ஸ் பண்ணும்போது சாஃப்டாக இருக்கும் ஸ்டீம் பண்ணி எடுக்கும்போது. அதனால தான் சுடு தண்ணி போட்டிருக்கேன். இந்த தண்ணி எந்த அளவுக்கு இருக்குன்னு கேட்டிங்கன்னா, நம்ம நார்மலாக வந்து வீட்டில் கொழுக்கட்டை பண்ணுவீங்கள, தண்ணி எந்த அளவுக்கு ஆட் பண்ணுவீங்கள அந்த அளவுக்கு நீங்கள் கரெக்டாக தண்ணி ஆட் பண்ணி மாவு மிக்ஸ் பண்ணுறேங்க. இப்போ மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போ ரெடியான இந்த மாவு வந்து கையில் எடுத்திங்கன்னா ஒட்டாத அளவுக்கு பக்குவத்துக்கு கரெக்டாக இருக்கணும். எப்படி கொழுக்கட்டை பண்ணுவீங்களோ அதே மாதிரி தான். ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணுற மாதிரிலாம் இல்லை. இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், கொஞ்சம் லைட்டாக நெய் எடுத்துக்கோங்க. எடுத்த நெய்யை அப்படியே வாழை இலையில் லைட்டாக அப்ளை பண்ணுறோம். இந்த இலையை இந்த மாதிரி ஸ்கொயராக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்த பிறகு ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த மாவை ஒரு கார்னரில் லைட்டாக ப்ரெஸ் பண்ண போகிறோம். நடுப்பகுதியில் வச்சு ப்ரெஸ் பண்ணக்கூடாது. ஏன் கேட்டால் நம்ம ஃபோல்ட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து கரெக்டாக வராது. அதனால தான் ஒரு சைடாக வச்சுட்டு 2 விரல் வச்சு நீங்கள் ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு விரல் அப்படின்னா 2 விரல் வச்சு ப்ரெஸ் பண்ணோம். கரெக்டாக உங்களுக்கு வந்து மாவு ஈவன் ஷேப்பில் வந்துடும். பர்டிகுலராக இந்த ப்ரிப்பரேஷனுக்கு வந்து அந்த மாவு வந்து ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் ஸ்டீம் பண்ணி எடுக்கும்போது சாப்பிடும்போது நல்லா இருக்காது. அதனால தான் மெலிசாக ரோல் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு ஸ்டஃபிங் உள்ளே வச்சுருக்கோம். இப்போ பார்த்தீங்களா, இந்த மடிக்கும் போது உங்களுக்கு ஈஸியாக ஃபோல்ட் பண்ண முடியுதா? அதனால தான் ஒரு கார்னரை வச்சு நீங்கள் கரெக்டாக
மாவை ப்ரெஸ் பண்ணணும்னு சொல்கிறேன். இப்போ ரெடி ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் 2 சைடும் வந்து கரெக்டாக நம்ம ஃபோல்ட் பண்ண போகிறோம். அதாவது ஏற்கனவே மடித்ததை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், ப்ரெஸ் பண்ணுறோம். நல்லா ப்ராப்பராக ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா உள்ளே இருக்க ஸ்டஃபிங் வெளியே வராது. இப்போ ரெடி ஆகிடுச்சு. இதுதான் இலையப்பம். இது அப்படியே ஸ்டீம் பண்ணி எடுத்தால் ரெடி. இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதில் கொஞ்சம் லைட்டாக லெமன் ஆட் பண்ண போகிறோம். அந்த லெமன் வந்து குக் பண்ணும்போது நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா, அதாவது தேங்காயும் வெல்லமும் மிக்ஸ் பண்ணும்போது அந்த இடத்துல லெமன் போட்டிங்கன்னா, பேனில் இருக்கும்போது போட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து கசப்பு தன்மை வந்துடும். அதனால் இந்த மாதிரி ஸ்டஃபிங் ரெடி பண்ணி முடித்த பிறகு சூடு ஆறின பிறகு லெமனை கிரேட் பண்ணி போடுங்க. தோலை திருவும் போது அந்த எலுமிச்சை பழத்தை ரொம்ப அழுத்தி நீங்கள் திருவ வேண்டாம். மெதுவாக நீங்கள் திருவினா மேலோட்டமாக இருக்க அந்த தோல் வந்து இதில் விழ ஆரம்பிச்சிடும். இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த ஸ்டஃபிங்கை நம்ம ஏற்கனவே பண்ணோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி ஸ்டஃபிங் வச்சு நம்ம வந்து ரோல் பண்ண போகிறோம். நான் திருப்பியும் சொல்கிறேன், இந்த மாவு நீங்கள் கரெக்டாக இலையில் வைக்கும்போது ஒரு கார்னர் வைக்கணும். அதே டைமில் ஒரு விரல் இல்லை 2 விரல் வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணால் ஈவனாக வந்துடும். ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது. இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோம்னா இட்லி சட்டி இருக்குது பார்த்தீங்களா, அந்த இட்லி சட்டியில் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி ஸ்டீம் பண்ணுங்கள். அதாவது கொஞ்சம் நல்லா சூடாகட்டும். அதுக்கு பிறகு ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த இலையப்பம் 1 by 1 ப்ளேஸ் பண்ணுறோம். வச்ச பிறகு கரெக்டாக ஒரு 8லேருந்து ஒரு 10 நிமிஷம் நீங்கள் டைம் விட்டிங்கன்னா கரெக்டாக நல்லா வெந்து கரெக்டாக சூப்பராக வந்திருக்கும். இன்றைக்கி இந்த இலையப்பம் எப்படி பண்ணுறது சொல்லி கொடுத்துருக்கேன். நல்லா வேகட்டும். வெந்த பிறகு எடுத்திங்கன்னா இந்த மாதிரி கலர் மாறி இருக்கும். கலர் மாறின உடனே நீங்கள் எடுத்து சூடோடு சாப்பிட்டு பாருங்களேன், அந்தளவுக்கு பிரமாதமாக இருக்கும். அந்த எலுமிச்சப்பழம் தோல் போட்டிருக்கும் பார்த்தீங்கன்னா, நீங்கள் சாப்பிடும்போது ஃபீல் பண்ணுங்கள், நல்ல ஒரு மைல்டான ஒரு டேஸ்ட் கொடுக்கும், மைல்டான ஃப்ளேவரும் கிடைக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். என்னங்க இந்த ப்ரிப்பரேஷன் எப்படி பண்ணுறது எல்லாருக்கும் ஈஸியாக தெரிஞ்சிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வீட்டில் எப்படி வந்து கொழுக்கட்டை பண்ணுவீங்களோ அதே மாதிரி தான். ஆனால் ஒரு ஊருக்கும் ஒரு பேர் ஒரு ஸ்டைலில் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த ப்ரிப்பரேஷன் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். மறக்காமல் உங்களோட கமெண்ட்ஸ் கொடுங்க. இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு அருமையான ரெசிபி சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.